தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. வைஃப்ஸ் ரைட் டு கண்டெஸ்ட். ஒரு நீதிமன்றத்தில் டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ரெண்டு நபர்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒருவேளை ஒய்ஃபுக்கு போதுமான ரைட்ஸ் கொடுக்கல, அவங்க சைடு எவிடன்ஸையோ இல்லை ஹஸ்பண்டை குறுக்கு விசாரணை செய்கிறதுக்கோ இல்லை வேறு சில காரணங்களுக்கு நீதிமன்றத்தில் உங்களுடைய அந்த பர்டிகுலர் தரப்போடைய நியாயத்தை குறிப்பிடுறதுக்கோ இல்லை நீதிமன்றத்தில் சொல்கிறதுக்கு போதுமான அவகாசம் தராமல் ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட்டை வழங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறது? ஸோ அதற்கான ஒரு டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. அப்போது கீ ஹைலைட்ஸாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன மாதிரியான இஷ்யூஸ் நடந்தது, ஸோ நீதிமன்றத்தோட அப்சர்வேஷன் என்ன, ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோக்கு என்ன மாதிரியான அப்ரோச் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட கீ ஹைலைட்ஸ் மட்டும் ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ கேஸோட ஓவர்வியூ. ஸோ இந்த கேஸ் அலகாபாத் ஹைகோர்ட்டில் இதற்கான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹைகோர்ட்டுக்கு கொண்டுட்டு போன இந்த வழக்கு கொண்டுட்டு போனது ஒய்ஃபு, ஆப்போசிட் பார்ட்டி ஹஸ்பண்ட். ஸோ ஒரிஜினலாக இந்த கேஸ் ஃபேமிலி கோர்ட், ஸோ கான்பூர் நகரில் இருக்க ஃபேமிலி கோர்ட்டில் இனிஷியலாக ஹஸ்பண்ட் ஃபைல் பண்ணுறாரு. அதற்கு கிடைச்ச ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிர்த்து தான் இந்த ஒய்ஃப் அலகாபாத் ஹைகோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ கேஸோட பேக்ரவுண்ட். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் பர்டைன்ஸ் டு எ டிவோர்ஸ் டிகிரி பாஸ்ட் பை த ஃபேமிலி கோர்ட் கான்பூர் ஆன் May 2, 2019. Proceedings were transferred from Family Court Delhi following a Supreme Court order on January 10, 2018. Supreme Court directed expedited disposal within 6 months with minimal adjournment. ஸோ இந்த கேஸில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டிவோர்ஸ் வழக்கு ஹஸ்பண்ட் ஃபேமிலி கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாரு. அப்போது இந்த ஒய்ஃபோட ப்ராப்பரான ஸ்டேட்மெண்ட்ஸ் எதையுமே வாங்காமல், முக்கியமாக ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அவங்க தர்றதுக்கு முன்னாடியே அந்த கேஸை ஜென்ரலாக சுப்ரீம் கோர்ட் ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. 6 மாதத்துக்குள்ளே கேஸை நிறைய பெண்டிங் வைக்காமல் க்ளோஸ் பண்ணுங்கள், முக்கியமாக ஃபேமிலி கேஸை அப்படின்னு சொல்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சு ஹஸ்பண்ட் சைடோட டீம் வாதாடினதுனால அதை பேஸ் பண்ணி இந்த ஹியரிங்கை இவங்க கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க ஒய்ஃப் சைடில். ஸோ அதை பேஸ் பண்ணி இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணி ஹஸ்பண்டுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. ஸோ இதை எதிர்த்து தான் இந்த ஒய்ஃப் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. அப்போது த ப்ரொசீடிங் வேர் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஃபேமிலி கோர்ட் டெல்லி ஃபாலோயிங் ஏ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜெனரலாக கொடுத்த ஒரு அட்வைஸை இவங்க அதற்கு சாதகமாக பயன்படுத்தி ப்ராப்பரான ஹியரிங்கை க்ளோஸ் பண்ணாமே ஆப்போசிட் பார்ட்டிக்கு முடிக்கிறாங்க. ஸோ இப்போ இதுதான் ஒரு இம்பேக்ட். நியாயமான ஒரு கேஸுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய டீட்டெயில்ஸை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கேஸை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வச்சு அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஸோ அதற்காக தான் இந்த அலகாபாத் ஹைகோர்ட் கொடுத்துருக்க இந்த கீ இஷ்யூஸ், முக்கியமாக இந்த நடந்த இஷ்யூஸில் அவங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் எடுத்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் கேஸோட கீ இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா, டினையல் ஆஃப் ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்ட்டிக்கு வழங்கணும், அதாவது ரெண்டு தரப்புலுமே. அப்பலன்ட் ரைட்ஸ் டு ஃபைல் ஏ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், கிராஸ் எக்ஸாமினேஷன் த ரெஸ்பாண்டன்ட், இந்த ப்ரெசன்ட் எவிடன்ஸ் வேர் ஃபோர்ஃபிட்டட். பார்ட்டிக்கு, அதாவது இந்த ஒய்ஃப் ஃபேமிலி கோர்ட்டில் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடியும் கிராஸ் எக்ஸாமினேஷன் ரெஸ்பாண்டண்ட்டை பண்ணணும், அதுவும் பண்ண முடியல. எவிடன்ஸையும் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க ஹஸ்பண்டுக்கு சாதகமாக, பிகாஸ் 6 மாதம் டிலே ஆனதுனால. ப்ரொசீஜர் irregularity. ஸோ litigation cost awarded on December 4, 2018 were
பெய்ட் ஒன்லி ஆன் டிசம்பர் 18, 2008. இது இல்லாமல் வந்து அவங்க எப்பவுமே வந்து ஒரு நீதிமன்றத்தோட ஜட்ஜ்மெண்ட்டில் லிட்டிகேஷன் ஃபீ வந்து யார் பே பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபீயை வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு லேட்டாக வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரூஷியல் ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸ் வேர் கம்ப்ளீட்டட் வித்தவுட் டியூ நோட்டீஸ் ஆர் தி அப்பலன் ப்ரெசன்ட். ஸோ அப்பலன் ப்ரெசன்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை பண்ணி க்ளோஸ் பண்ணுது. ஸோ நியாயமற்ற முறையாக பார்க்கப்படுது. இதற்காக தான் இந்த பெண்மணி வந்து ஹைகோர்ட்டில் அப்பீல் போகிறாங்க அந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து. அப்போ ஹைகோர்ட் வந்து சில பாயிண்ட்ஸை முன்வைக்கிறாங்க. ஸோ ஃபேர் ட்ரையல் எக்ஸ்பெடைட்டிங் ப்ரொசீடிங் டு நாட் ஓவர் ரைட் தி ஃபண்டமெண்டல் ரைட் டு கண்டெஸ்ட் கேஸ். ஒரு கேஸை வேகமாக முடிக்கணுன்றதுக்காக ஆப்போசிட் பார்ட்டிக்கு போதுமான சான்ஸை கொடுக்காம இமீடியட்டாக நீங்கள் பண்ணுறது, அதை க்ளோஸ் பண்ணுறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி. Key statement: fair adjudication cannot be sacrificed at the altar of speedy disposal. ஒரு நபருக்கு என்ன அவகாசம் கொடுத்து 2 நபரை விசாரிக்க வேண்டிய அந்த ப்ரொசீஜர் ஃபேர் அட்ஜுடிகேஷன்ன்றது ஒவ்வொரு கேஸுக்குமே என்னென்ன நடக்கணுமோ அந்த ஸ்டெப்ஸ் வந்து நடக்கணும். பட் அந்த ஸ்டெப்ஸை தான் ஸ்பீடாக நடக்கணுமே தவிர ஸ்டெப்ஸை விட்டுட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது ஃபார் ஸ்பீடி டிஸ்போசல். Appellant's procedure rights must be restored for justice to be reserved. ஸோ இந்த ஹைகோர்ட்டில் அப்பலண்ட்டாக வந்திருக்குது இந்த பெண்மணி. ஏன்னா வந்து ஒரு அப்பீலை நீங்கள் கொண்டு வரீங்கன்னா நீங்கள் வந்து அப்பலன், ஆப்போசிட் பார்ட்டி ரெஸ்பாண்டன்ட். ஸோ அப்பலண்ட்டாக கொண்டு வந்த அவங்களுடைய ரைட்ஸ் கண்டிப்பாக ரீஸ்டோர் பண்ணணும், அவங்களுக்கான ஜஸ்டிஸ் வழங்கணுன்றது தான் இந்த பர்டிகுலர் கேஸோட அப்சர்வேஷன். ஸோ டிசிஷன் அட்லாஸ்ட் அலகாபாத் ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் டிகிரி டேட்டட் May 2, 2019 செட் அசைட். அதை வந்து ஏற்கனவே ஃபேமிலி கோர்ட் கொடுத்த அந்த தீர்ப்பை செட் அசைட் பண்ணுறாங்க, தள்ளி வைக்கிறாங்க. அண்ட் தென் கேஸ் ரிமாண்டட் டு ஃபேமிலி கோர்ட் கான்பூர் நகர் ஃபார் ஃப்ரெஷ் எஜுகேஷன். ஸோ கான்பூர் நகரில் இருக்க ஃபேமிலி கோர்ட்டை திரும்பவும் ஃப்ரெஷ்ஷான ஒரு பெட்டிஷனை வாங்கி இந்த கேஸை வந்து நடத்த சொல்கிறாங்க. ஸோ டைரக்ஷன் ஃபார் எக்ஸ்பீடியஸ் டிசிஷன் வைல் என்ஷூரிங் ஃபேர் ட்ரையல் பிரின்சிபல். அந்த இடத்துல மறுபடியும் அந்த கேஸ் நடக்கும்போது ஃபேர் பிரின்சிபலை வந்து ஃபாலோ பண்ணணும். அப்பலண்ட் டு ஃபைல் ரிட் பெட்டிஷன் ரிட்டன் பெட்டிஷன் கிராஸ் எக்ஸாமினேஷன் ப்ரெசன்ட் எவிடன்ஸ். ஸோ ஒரு ரிட்டன் பெட்டிஷனையும் கிராஸ் எக்ஸாமினேஷன் ப்ரெசன்ட் எவிடன்ஸ் போன தடவை அவங்க வந்து பண்ணலை அந்த ஃபேமிலி கோர்ட்டில். ஸோ அதற்காக தான் இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரலன்னு ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. அதை திரும்பவும் வந்து அவங்களுக்கு அந்த டைமை கொடுத்து அந்த கேஸை வந்து முடிக்க சொல்லி ஹைகோர்ட்டில் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸோட இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபேர்னஸ் ட்ரையல் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரொசீஜரில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அந்த என்ஷோர் ப்ரொசீஜர் ஃபேர்னஸ் ஈவன் அண்டர் எக்ஸ்பீரியட் ஆர்டராக இருந்தாலும் அந்த ஃபேர்னஸ் ட்ரையலை வந்து கொடுக்கணும். ஸோ ரீஅஃபர்ம் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் ரைட் டு கண்டெஸ்ட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு நபர் ரைட் டு கண்டெஸ்ட் அவங்க தரப்புலேருந்து என்னென்னலாம் எவிடன்ஸ் அவங்க சைடு கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே சப்மிட் பண்ணுறதுக்கு கோர்ட் வந்து கால அவகாசம் தரணும். ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இண்டிவிஜுவல்ஸ் இன் மேட்ரிமோனியல் கேஸ் வித் எக்ஸ்பீடைட் ஆர்டர். ஒரு எக்ஸ்பீடைட் ஆர்டர் வந்து ஆப்போசிட் பார்ட்டி வாங்குறாங்க. ஸோ எங்கள் தரப்புல இருந்து எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலை, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் பண்ணல, ப்ரொசீஜரில் நிறைய பெண்டிங் எங்கள் சைடு இருந்தும் அவங்களுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரியான எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணலாம். ஃபேமிலி கோர்ட் அண்ட் லீகல் ப்ராக்டிஸ் டு பேலன்ஸ் எஃபிஷியன்சி அண்ட் ஃபேர்னஸ். ஸோ லீகல் ப்ராக்டிஷனர் அண்ட் ஃபேமிலி கோர்ட் அண்ட் தென் ஜுடிஷியரி எக்ஸ்போஷர் பர்சன்ஸ் ஹூ இந்த மாதிரி கேஸில் ஹேண்டில் பண்ணுறவங்க இது ஒரு உதாரணமாக இருக்கும் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் ஒரு நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்குக்கு எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து இந்த ஃபேர்னஸ் ட்ரையல் இல்லாமல் ஸ்பீடி ரெமிடிக்காக ஒரு டிசிஷன் வழங்கியிருக்காங்க ஆப்போசிட் பார்ட்டிக்குன்னா இந்த கேஸை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கலாம். அட்மோஸ்ட் இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்க இந்த ஜட்ஜ்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து கேஸ் வந்து பெண்டிங்கில் வச்சுருப்பாங்க, இல்லை ஸ்பீடி ரெமிடியாக இருக்கும், இல்லை அவங்களுடைய ப்ரொசீஜரை எவிடன்ஸை கொடுக்க வேண்டியதை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த கேஸை ஒரு உதாரணமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.